ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கொங்கு நாட்டு ஸ்டைல் அரிசியும் பருப்பு ரேஷன் கடை அரிசியை பயன்படுத்தி எப்படி சுவையாக செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு ரொம்ப டைமெல்லாம் தேவைப்படாது. 5 to 10 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம். அதே மாதிரி ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸை வச்சு சட்டுன்னு ரொம்ப சுவையாகவும் பண்ணிடலாம். வீட்டில் காய்கறி இல்லை வெளியில் போயிட்டு வரோம், சமைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்ற டைமில் இந்த டிஷ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சூடாக சாப்பிடும்போது இது கூட சைட் டிஷ்ஷாக அப்பளம் மட்டுமே போதும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 1.25 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், 3/4 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டையும் சேர்த்து நீங்கள் 2 டம்ளராக கணக்கு வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதை ஒரு 5 to 6 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த ரேஷன் அரிசியோட ஸ்மெல் கொஞ்சம் கூட வராது, டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வருங்க. நல்லா கழுவிட்டு அதை கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போ இந்த டிஷ் பண்ணுறதுக்கு 3 தக்காளி, 3 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். வெங்காயம் தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாயை சும்மா 2 கீரி எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். நான் செய்கிறது ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம், அந்தளவுக்கு செய்கிறேங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட் கூடவோ கம்மியாகவோ செஞ்சுக்கோங்க. டிஷ்ஷுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே பூண்டும் ஜீரகமும் தான். அதனால் பூண்டு கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். ஒரு 10-15 பூண்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இப்போ இந்த டிஷ் பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெயோ ஆயிலோ கூட சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாவை உள்ளே சேர்த்துட்டு வெங்காயம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் எடுத்து உள்ளே ஆட் பண்ணி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் கல்லுப்பு போட்டுட்டிங்கன்னா நல்லா சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க ஜீரகம் பூண்டோட பேஸ்ட்டை உள்ளே போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. நீங்கள் இதெல்லாம் சேர்த்து வதக்கும் போதே நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், சாம்பார் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சாம்பார் தூள் ஆட் பண்ணும்போது இதோட டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. அதுக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா பச்சை மிளகாயை நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி தான் யூஸ்வலாக வைப்போம். ஆனால் இதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து வச்சிங்கன்னா சாப்பாடு நல்லா குலைவாக ரொம்ப சூப்பராக வரும். அதனால நான் 5 டம்ளராக தண்ணி மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு அதை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி உள்ளே ஆட் பண்ணதுக்கப்புறமா உப்பு காரம் உங்களுக்கு ஓகேவாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு பத்தாத மாதிரி இருந்தது, அதனால் நான் மறுபடியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி உப்பும் காரமும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஊற வச்சுருந்த அரிசி பருப்பில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு நீங்கள் இதை இந்த டைமில் உள்ளே சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையும் உள்ளே போட்டுருங்க. உங்களுக்கு நெய்யோட டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னொரு ஸ்பூன் கூட நீங்கள் நெய் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டே ஆட் பண்ண நெய்யே எனக்கு போதும், அதனால் நான் நெய் எதுவும் ஆட் பண்ணலை. மல்லித்தலை மட்டும் தூவிட்டு அப்படியே அரிசி பருப்பு ஊற வைக்க டைம் இருந்துச்சுன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. இல்லை நான் இன்ஸ்டண்ட்டாக தான் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 2 விசில் யூஸ்வலாக வைக்கிறத விட ஜாஸ்தியாக விட்டு இறக்குனீங்கன்னா சாப்பாடு நல்லா குலைவாக வரும். இந்த சாப்பாடு உதிரியாக சாப்பிட்றத விட குலைவாக சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் சூடாக சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் 2 விசில் வெட்டி எடுத்திருக்கேன். சாப்பாடு எவ்வளோ குலைவாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இதை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறுபடியும் உங்களுக்கு செஞ்சு கொடுக்க சொல்லி உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கேட்பாங்க. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.